நல்ல கவனிங்க. உன்னை அழைத்தவர், ஒண்ணும் இல்லாத போது சிறு பையனை கர்த்தர் உயர்த்தவர் அப்படின்னா, இயேசுவின் நாமத்துல இந்த இடத்துல பலிபீடத்துல பார்த்து சொல்ற, காய்ந்து போன நம்பிக்கையற்ற இந்த கொம்பு துளிக்குமானா துளிக்கவே துளிக்காது. எல்லாம் சொல்லுவாங்க அது கொம்பு தூக்கி போட்ட டங்கு டங்குன்னு சவுண்ட் வரும். ஆனா அந்த கொம்புல இருந்து கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்வாரனா, நீ எழுந்து போன ஆமென் ஹல்லேலூயா பட்டு போன உன்னை கர்த்தர் மறுபடியுமாய் துளிர்க்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மறுபடியும் துளிர்க்க போறேன். I'm going to be green again. மறுபடியும் நான் பசுமைக்குள்ள வர போறேன். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. ஒரு புதிய கிளைகள் எனக்குள்ள முளைக்கும், ஒரு புதிய பலன்கள் எனக்குள்ள வரும், ஒரு பூக்கள் கர்த்தர் எனக்குள்ள கர்த்தர் கொடுப்பா. ஆமென் ஹல்லேலூயா. மற்றவர்களை போஷிக்கிறவனை கர்த்தரை மாற்றுவார். உன்னை போஷிக்கிறது அல்ல, உன்னை பாதுகாக்கிறது அல்ல, மற்றவர்களை போஷிக்கிறவனாய், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவனாய் கர்த்தர் உன்னை இந்த இடத்துல ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார்.